guys, லோக்கி வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிடோட எபிசோடு 8. எபிசோடு 7 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இந்த அரிய வாய்ப்புக்காக ஹான் அழுதுகிட்டே நம்ம ஹீரோவுக்காக எதையும் செய்வேன்னு சத்தியம் பண்ணுறான். நம்ம ஹீரோ குழம்பி போய் ஏன்டா அழுகுறன்னு கேட்க, ஒரு கிளான் ஆரம்பிக்க குறைஞ்சது 3 பேர் வேணும்னு ஹான் ரூல் சொல்கிறான். அப்போ சடன்லி ஒரு மாங் அங்கே வர, இந்த மாங் இங்கே என்ன பண்ணுறாருன்னு ஹான் ஷாக்காகி கேட்குறான். அந்த புது ஆள் தன்னோட பேர் மியூக்கி ஜின்னு சொல்லிட்டு நான் டீம் 15க்கு அசைன் ஆகி இருக்கிறதா சொல்கிறான். அப்போ சடன்லி ஒரு அலாரம் டிவைஸ் சத்தம் போடுது. எல்லா கேண்டிடேட்ஸும் உடனே பேட்டில் சூட் போட்டுட்டு 30 நிமிஷத்தில் 3வது மாடி கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வரணும்னு ஆர்டர் வருது. நம்ம ஹீரோவும் ஹானும் 2 பேரும் இவ்வளோ லேட்டாக ராத்திரி நேரத்தில் சூட் போடணுமான்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குழப்பமா டெஸ்ட்டு நாளைக்கு தானேன்னு கேட்குறான். ரீப்பர்ஸ் எப்போவுமே திடீர்னு தான் ராத்திரியில் அட்டாக் பண்ணுவாங்கன்னு மியூக்கி ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது ரொம்ப ஓவராக இருக்குன்னு ஹான் புலம்புனாலும் ராத்திரி நேரத்தில் நடக்க போகிற இந்த சர்ப்ரைஸ் டஞ்சன் ரைட் டெஸ்ட் எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க. டஞ்சன் சோல் செக்டர் 5ல் இருக்கு. அது ஃபீனிக்ஸ் கில்டால பாதுகாக்கப்படுது. அதனால அது 250 டோர்களோட ஒரு லெவல் 1 டஞ்சன். நம்ம ஹீரோ கேட்குறான் அண்டர் ப்ரொடெக்ஷன் என்னன்னு. ஹானால நம்பவே முடியல. நம்ம ஹீரோவுக்கு உண்மையிலேயே அது கூட தெரியலன்னு. உலகம் முழுக்க டஞ்சன் டோர்ஸ் திடீர்னு அதிகமானதுனால கவர்மெண்டால எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. அதனால 12 செக்டர்ஸையும் பாதுகாக்கும் பொறுப்பை பிரைவேட் கிளான்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பேர் தான் கில்டு. அவங்க பாதுகாப்பு தரதுக்கு பதிலாக அந்த டஞ்சனில் கிடைக்கிற எனர்ஜி ரிசோர்ஸை எடுத்துக்கிற உரிமையை வாங்கிப்பாங்க. நம்ம ஹீரோ இதையெல்லாம் கேட்டுட்டு அப்போ இது டாக்ஸ் ஃப்ரீ ஹண்டிங் இடமானு கேட்குறான். ஆமான்னு ஹான் சொல்கிறான். சொந்தமாக ஒரு கிளானை வச்சுக்கிட்டு டஞ்சனில் கிடைக்கிற மொத்த லாபத்தையும் யாருக்கும் பங்கு தராமல் நாமளே எடுத்துக்கலாமான்னு நம்ம ஹீரோ இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளான் போடுறான். நம்ம ஹீரோ உடனே நம்ம கிளானோட லட்சியமே ஒரு பெரிய கில்டு ஆகுறது தான் சொல்கிறான். ஹான் ஷாக் ஆகி முதல்ல நம்ம இந்த மெர்சனரி டெஸ்ட்டை பாஸ் பண்ணுற வழியை பார்ப்போமான்னு கேட்குறான். நம்ம ஹீரோவுக்கு நிஜமாவே ஒன்றும் தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறானான்னு ஹானுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் செக்டர் 5 ஃபோட்டோவை காட்டி இன்னும் 15 நாளில் இந்த டஞ்சன் உடைய போகுதுன்னு சொல்கிறாரு. இது ஒரு லேப்ரின்த் டைப்பு, ரொம்ப ஈஸி. ஆனால் மான்ஸ்டர்ஸ் வீக்காக இருக்கிறதால இதிலிருந்து அதிக எனர்ஜி கிடைக்காதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்டு ஹான் யோசிக்கிறான். மான்ஸ்டர்ஸ் வீக்காக இருக்கிறது மேட்டர் இல்லை, ஆனால் இந்த மேசுக்குள்ளே போனால் வழி தெரியாமல் தொலைஞ்சிடுவோம்னு கவலைப்படுறான். நம்மக்கிட்ட ஒரு ட்ராக்கிங் ஸ்கில் இருந்தால் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்னு ஹான் நினைக்கும் போதே நம்ம ஹீரோ அசால்ட்டா என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹான் அப்படியே ஷாக் ஆகிடுறான். ட்ராக்கிங் ஸ்கில் ரொம்ப காஸ்ட்லியானது. மெர்சனர் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே இதை கற்றுக்கிட்ட நம்ம ஹீரோவை பார்த்து அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனானோன்னு ஹான் ஷாக் ஆகுறான். இதுக்கு நடுவில் அந்த மியூக்கி ஜின் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டே இருக்கான். உன்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கான்னு ஹான் கேட்குறான். அவன் பதிலே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். சடன்லி மியூக்கி ஜின் ஒரு விசித்திரமான டூல் எடுக்கிறான். உடனே கதை அவனோட ஃப்ளாஷ்பேக்கு மாறுது. அங்கே பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் ஒரு வீட்டை சுற்றி வளைச்சி அதை அடித்து நொறுக்கிட்டு மியூக்கியை அட்டாக் பண்ண வருது. அப்போ ஒரு பெரியவர் கதவை திறந்து சத்தம் போடாதீங்கன்னு வார்ன் பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் ப்ரீஸ்ட்டை கூட்டிகிட்டு உடனே இடத்த காலி பண்ணுன்னு அந்த மாங் சொல்லும்போது பின்னாடி வந்த மான்ஸ்டர் அசால்ட்டாக கொன்னுடுறாரு. ஆனால் இப்போ நிஜத்தில் மியூக்கி ஜின் ஏதோ மரண பயத்தில் இருக்கிற மாதிரி நடுங்குறான். ஏன்டா இப்படி பயப்படுறேன்னு ஹான் கேட்குறான். நாம் இப்போ மார்க் பண்ணப்பட்ட அந்த டேஞ்சரான டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு மியூக்கி ஜின் சொல்கிறான். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் தலைமையில் ஒரு டீமாக எல்லாரும் டஞ்சன் அட்டாக்கை தொடங்குறாங்க. யாரும் ஃபெயில் ஆகாமல் எல்லாரும் பாஸ் ஆகணும்னு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. அடுத்த நிமிஷமே எல்லாரும் பஸ்ஸில் இருந்து அந்த போர்ட்டல் முன்னாடி இறங்குறாங்க. அங்கே நிற்கிற சோல்ஜர்ஸ் ரெடியானு இவங்களை கேட்குறாங்க. டஞ்சன் உள்ளே போனதும் சூப்பர்வைசர் அங்கே இல்லாதது மாதிரியே எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஆர்டர் வருது. மற்ற டீம் எல்லாம் பெருசாக இருக்குது, எங்கள் டீமில் மட்டும் ஏன் வெறும் 3 பேர் தான் இருக்கோம்? சுச்சுவேஷன் மோசமாக போனால் சூப்பர்வைசர் ஹெல்ப் பண்ணுவாரான்னு ஹான் கேட்குறான். ஆனால் அந்த ஆள் பதிலே சொல்லாமல் உள்ளே போன்னு விரட்டுறான். நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக ஏன் ஹான் இவ்வளோ பதட்டமாக இருக்க, நாம் பர்சனல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறான். சோல்ஜர் தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னதும் மியூக்கி ஜின் கிட்ட ஒரு பவர்ஃபுல் டைமென்ஷனல் வெப்பன் இருக்கிறத பார்த்து ஹான் ஷாக் ஆகிடுறான். ஒவ்வொரு டீமாக உள்ளே போக கடைசியாக டீம் 15க்கு சிக்னல் கிடைக்குது. இவங்க 3 பேரும் இப்போ போர்ட்டலுக்குள்ளே நுழையிறாங்க. நம்ம ஹீரோ ஏன் எடுத்ததுமே இவ்வளோ வேகமாக முன்னாடி போகிறான்னு ஹான் பயங்கரமாக பதட்டமாகறான்.
பஸ்ட் ஏரியாவை செக்யூர் பண்ணுங்கடான்னு கத்த வரவன் டக்குன்னு வாயை மூடிக்கிறான். ஐயோ, இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு சரியான பொசிஷனில் நிற்காம இருந்தால் நம்ம பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஹான் இப்போ பயப்படுறான். அடுப்பான விஷயம் என்னன்னா, அந்த சத்தம் மான்ஸ்டர்ஸை இருக்குது. ஒன்று டக்குன்னு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிது. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணிமிக்கிற நேரத்தில் அதை அடித்து கொன்னுடுறான். இதை பார்த்த ஹான், சத்தம் போட்டு மான்ஸ்டர்ஸை வரவழைச்சி ட்ராப்பில் சிக்க வைக்கிறது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு ட்ராப்பில் காலை வச்சிடறான். அவ்வளவுதான், இவங்களை நோக்கி ஏரோஸாக சரமாரியாக பறந்து வருது. சீன் ஒரு டிராகன் கன் ஃபயரில் பிளாஸ்ட் ஆகுறத காட்டுறாங்க. மாங் பக்கத்தில் இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் காலி பண்ணிட்ட மாதிரி தெரியுது. கண்ணில் தண்ணீரோட ஹான் மன்னிப்பு கேட்டு எல்லாம் ஏன் தப்பு தானே சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் முழுசாக அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட ஸ்டாஃப் வச்சு மாசா சண்டை போடுறத பார்த்து இவன் செம்ம ஸ்கில்லானவனு ஹான் பாராட்டுறான். ஆனால் அடுத்த செகண்டே ஹான் திரும்பவும் ஒரு ட்ராப்பில் காலை வச்சிடறான். 3 பேரும் பொத்துன்னு தரையில் விழுந்துடுறாங்க. இப்போ வந்த வழியும் மூடிடுச்சு. டஞ்சன் உள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மேலே பார்த்தா ஓப்பனிங் முழுசா சீல் ஆகிடுச்சு. ஹான் செம்ம பயத்தில் அவ்வளவுதான், நம்ம கனவெல்லாம் இதோட முடியுது, நாம் இங்கேயே செத்துட போகிறோம்னு புலம்புறான். ஆனால் அப்போதான் அவனுக்கு ஒன்று புரியுது, இன்னும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இவங்களை நோக்கி வருது. மாங் பதட்டமாக மன்னிப்பு கேட்டுட்டு என் அவக்கன் ஸ்கில் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் கோவப்படுத்தி நம்ம பக்கம் இழுத்துடுன்னு சொல்கிறான். எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஒரே இடத்துல வரவழைச்சது நல்லது தான், எனக்கு தேடி போக சோம்பேறியாக இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கூலாக சொல்கிறான். அப்புறம் அசால்ட்டாக அந்த குழியிலிருந்து எகிரி குதிச்சு வெளியே வந்து ஹானை ஷாக் ஆக்குறான். இந்த மாங்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கிளான்லேயே சேர்த்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மாங் குழப்பத்தில் நிற்கிறான். மான்ஸ்டர்ஸ் அலையாக உள்ள அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ பயமே இல்லாமல் கெத்தா நிற்கிறான். ஆனால் ஹான் ட்ராக்கிங் ஸ்கில் மூலமாக சுற்றி இருக்கிற எல்லா ட்ராப்ஸையும் பார்த்துட்டு நாம் செம்மையாக மாட்டிக்கிட்டோம்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ மாங் ஸ்டாஃபை ஹான் பக்கம் நீட்டி இதை பிடிச்சிக்கோ, அப்போ தான் மேலே ஏற முடியும்னு கத்துறான். இந்த மிஷன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு ஹான் பயந்துக்கிட்டே மேலே வரான். ஆனால் அங்கே நம்ம ஹீரோ மொத்த கூட்டத்தையும் ஒத்த ஆளாக காலி பண்ணி நிற்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறான். இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு ஹான் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ கூலா பின்னாடியே வாங்க, செத்துடாமல் அடிபட்டு கிடக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு நடக்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடி போகிறான். ஹானும் மாங்கும் பின்னாடியே போய் உயிரோடு இருக்கிற மான்ஸ்டர்ஸை முடிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி இவ்வளவு வேகமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு எல்லா ட்ராப்ஸையும் அசால்ட்டாக தப்பிக்கிறான். அதையே மான்ஸ்டருக்கு எதிராக திருப்புறான்னு பார்த்து மாங் மிரண்டு போகிறான். இவன் ட்ராக்கிங் ஸ்கில்லையும் சேர்த்து யூஸ் பண்ணுறானோன்னு அவனுக்கு செம்ம டவுட் வருது. மாங் டக்குன்னு மேலே பார்க்குறான். அங்கே ஹீரோ பின்னாடி ஒரு மான்ஸ்டர் ஸ்கெலட்டன் அட்டாக் பண்ண வருது. உடனே அவன் தன்னோட ஸ்டாப்பை வீசி காப்பாற்றுறான். இந்த அதிரடி அட்டாக் முடிஞ்சதும் சிஸ்டம் நம்ம ஹீரோவுக்கு 42 கான்குவஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குது. அவன் ஸ்டாஃபை அந்த ஸ்கெலட்டன் மேலே வீசி மாஸ் காட்டுறான். நம்ம ஹீரோவுக்கு 42 கான்குவஸ்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சதும் சீன் அப்படியே ஏஜென்சிக்கு மாறுது. ஒரு டீம் இப்போவே டஞ்சனை முடிச்சுட்டு வெளியே வருதுன்னு சோல்ஜர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாம் மிரண்டு போகிறாங்க. டெஸ்ட் ஆரம்பித்து சில நிமிஷம் கூட ஆகலையே, அதுக்குள்ளையான்னு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. வழக்கமாக 2 மணி நேரம் ஆகுற மிஷனை டீம் 20 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு வெளியே வருது. ஷாக்கான சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்குறாரு. மிஷன் முடிஞ்சிடுச்சு சார், நம்மளே நான் வீடியோ பாருங்கன்னு சோல்ஜர் கெத்தா பதில் சொல்கிறான். லெவல் 1 டஞ்சனில் நம்ம ஹீரோவோட ரியலான ஸ்கில்லை ஜட்ஜ் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் அதுக்குள்ளே அவன் ஒரு புது ரெக்கார்டையே படைச்சிட்டான்னு அந்த ஆள் ஷாக் ஆகுறான். சீன் அப்படியே சிட்டிக்கு மாறுது. ஹான் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பித்து இனிமேல் எங்கள் கிளான் பற்றி டெய்லி அப்டேட்ஸ் வரும்னு கெத்தாக அனௌன்ஸ் பண்ணுறான். லைவ் ஸ்ட்ரீமில் வியூவர் ஒருத்தர் இன்றைக்கி என்ன பிளான்னு கேட்குறாரு. ஹான் சுக்லான் வீட்டு வீடியோவை அப்லோடு பண்ணிவிட்டு அவங்க தங்கியிருக்கிற இடத்தையும் சுற்றி காட்டுறான். அப்புறம் ஹீரோவோட பாட்டிக்கிட்ட போய் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற தன்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ரொம்ப பெருமையாக காமிக்கிறான். பாட்டி செம்ம கடுப்பாகி எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, உன்னை வெட்டி போடுறதுக்குள்ளே இங்கிருந்து கிளம்பிடுன்னு ஹானை மிரட்டி அனுப்புகிறாங்க. ஹான் அப்படியே ஷாக் ஆகி சைலண்ட் ஆகிடுறான். ஏன்னா அவங்க வழக்கமாக ரொம்ப அன்பானவங்க, இப்போ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு அவனுக்கு புரியலை. அதுக்கப்புறம் ஹான் ரூமுக்குள்ளே போய் மாங் ஜின்னை ஸ்ட்ரீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச சொல்கிறான். மாங் உருக்கமாக ஈவில் ஸ்பிரிட்ஸ் அட்டாக்கில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனால் என்னோட சிசியன் விட்டுட்டு போன இந்த கிளார்வாயின்ஸ் ஸ்டாஃப் மட்டும் இன்னும் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சடன்லி ஒரு ட்ரக் வந்து நிற்கிது. நம்ம ஹீரோவோட பிரதர் எல்லாரும் ரெடியானு கேட்குறான். எல்லாரும் ட்ரக்கில் ஏறுறாங்க. அப்போ மேலே ஒரு ட்ரோன் பறக்கிறத பார்த்துட்டு அது என்ன பறக்குது, அடித்து நொறுக்கவான்னு நம்ம ஹீரோ அசால்ட்டாக கேட்குறான். ஹான் ஷாக் ஆகி அது சும்மா கேமரான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நம்ம கிளான்
ஒரு டீமா ஏரியா 4ல் இருக்கிற கேட் 30க்கு போகிற பஸ்ட் டஞ்சன் மிஷின்னு சொல்கிறான். ஆன் ஸ்ட்ரீமில் வியூவர்ஸை தேத்துறான். என் வீடியோ மெமரி ஸ்கில் இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க, இன்னும் தரமான வீடியோஸ் வரும்னு சொல்கிறான். அப்புறம் டீமோட டஞ்சனுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ கிட்ட தூரத்தில் இருக்கிற எனிமியை அடிக்க ஏதாவது லாங் ரேஞ்ச் ஸ்கில் இருக்கான்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ இல்லைன்னு கூலாக சொல்லிடுறான். லாங் ரேஞ்ச் ஸ்கில் இல்லாமல் இந்த வவால்களை எப்படி சமாளிக்க போகிறோம்னு ஹான் குழம்பி நிற்கிறான். ஆனால் மாங் இதை என்கிட்ட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரம்ஸை வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பயங்கரமான சத்தம் காதை கிழிக்குது. அதை கேட்டு மொத்த வவ்வால் கூட்டமும் வெறித்தனமாக இவங்கள நோக்கி அட்டாக் பண்ண வருது. இதோட இந்த சாப்டர் ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.